ஹாய்! ஆன்லைன் சர்வீஸ் சென்டர் இ-சேவை மையம் வச்சிருக்கவங்களுக்காகவே இசேவை 360.com அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்து நமக்கு வந்து அ ஒரே லாகின்ல நம்ம கஸ்டமர், ஸ்டாஃப், டெய்லி அக்கவுண்ட்ஸ் நம்ம எல்லாம் நம்மளுடைய வியாபாரத்தோட வந்து நிர்வகிக்கிறதுக்கு ஒரே லாகின்ல வந்து ஒரு அழகான ஒரு வெப்சைட் வந்து வந்திருக்கு. அத பத்தி தான் இப்போ வந்து பார்க்க போறோம். இதில பார்த்தோம் அப்படின்னா, அ 2 டைப்பா வந்து லாகின் வந்து குடுக்குறாங்க. ஒண்ணு வந்து அ அட்மின் லாகின், அதாவது கடையோட ஓனரோட லாகின். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாஃப் லாகின். நம்ம கடையில எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ, அத்தனை பேருக்கு வந்து நம்ம தனித்தனியா வந்து ஒரு லாகின் வந்து கொடுக்கலாம். அதேபோல வந்து நம்ம கடையோட கஸ்டமர் வந்து இதில லாகின் பண்ணி, அவங்களுடைய அவங்க நம்மள்ட்ட என்ன சர்வீஸ் வந்து அக்சஸ் பண்ணாங்களோ, அதோட ஸ்டேட்டஸ வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, அவங்க வந்து நியூ சர்வீஸ் வந்து ரெக்வெஸ்ட் குடுக்கலாம். அந்த ரெக்வெஸ்ட்ட பார்த்துட்டு நம்ம வந்து கஸ்டமர கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து அத வந்து அ அவங்களுக்கு வந்து பெட்டர் சர்வீஸ் வந்து குடுக்க முடியும். நம்மளுடைய சேல்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், இன்கிரீஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து அதோட லாகின் பேஜ். இதில வந்து அ உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாஃப் யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டாஃப் பேனலுக்கு வந்து போயிரும். அந்த ஸ்டாஃப் பேனலோட டேஷ்போர்டு இதுதான். இதில வந்து எந்த ஸ்டாஃப் லாகின் பண்ணியிருக்காங்கன்னு காட்டும். அதில வந்து அந்த ஸ்டாஃப் வந்து இன்னைக்கு வந்து எத்தனை பில் மொத்தம் போட்டிருக்காரு, எவ்வளவு சேல்ஸு, கேஷ் என்ன, ஜிபே என்ன, இன்கேஸ் அவருக்கு வந்து இன்சென்டிவ் வந்து குடுக்குற மாரி வந்து ஓனர் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த இன்சென்டிவ் எவ்வளவு அப்படிங்கிறது வந்துரும். இதில வந்து இன்சென்டிவ் எதில கால்குலேட் ஆகும் அப்படின்னா, எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதிலேருந்து தான் கால்குலேட் ஆகும். டோட்டல் சேல்ஸில வராது. அது மாரி பக்காவா வந்து டிசைன் பண்ணியிருக்கு. அதில பார்த்தோம் அப்படின்னா, இந்த கீழ வந்து பெண்டிங் அண்ட் அப்ளைடுன்னு இருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா, அ இதுவரை நம்மளோட எல்லா ஸ்டாஃப்மே வந்து பப்ளிக் வந்து சர்வீஸ் குடுத்துருப்பாங்க. நம்மள்ட்ட பில் பண்ணியிருப்பாங்க. அந்த பில்லெல்லாம் வந்து எதுவும் பெண்டிங் இருக்கா? அத வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து இப்போ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம்னா, அதெல்லாம் வந்துருச்சா? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டெய்லி வந்து டேஷ்போர்ட்ல வந்து அத செக் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். இது வந்து எல்லா ஸ்டாஃபோட பில்லும் இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட்டு வந்து வாக் இன் சர்வீஸ். இது வந்து நம்ம டெய்லி வந்து ஸ்டாஃப் வந்து கஸ்டமருக்கு பில் பண்ற பேஜ் இதுதான். இதில பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டமரோட மொபைல் நம்பர், அவங்க பேரு, டேட் ஆஃப் பர்த் வேணுனா குடுக்கலாம், இல்லைனா தேவையில்ல. அடுத்து அட்ரஸு. இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, சர்வீஸ். நம்ம வந்து